Taste the Daily. மணிகண்டன் சார், இப்போ என்னென்னா மாடல் ஸ்டேட்டாக நாங்கள் தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர். நம்ம நிறைய கேள்விகளை மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கொலை கொள்ளை மாடலா, கஞ்சா போதை மாடலா, இல்லை பாலியல் வன்கொடுமை மாடலான்னு இன்னும் சில மாடல்கள் எல்லாம் விட்டு போயிட்டு அவர் ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாரு. நீங்கள் என்ன மாடலாக அவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாருன்னு உங்களுடைய கருத்து என்ன? தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்ற நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்க. அதாவதுங்க, எதிர்கட்சியை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய குரலார கூட்டிட்டு கேட்டீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரு? அது சரியில்லை, நொட்டம் நல்லா சரியில்லை அப்படின்னு பேசுவாரு. பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்துங்க, அல்லும் பகலும் இரவு பகல் பாராமல், வெயில் மழை பாராமல், இந்தியாவிற்கு மட்டுமல்ல ஐரோப்பிய, அமெரிக்க, ஏகாபத்திய, சீனா எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடல் அரசா இவ்வளவு கஷ்டப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளா நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதரை நீங்க அவர் எள்ளி ஏகடையம் பேசுறாரு. எனக்கு ஒரு சந்தேகம் சார், சேலம் மணிகண்டன் தான் பேசுறதா இல்ல வேற யாராவது அவர் மாதிரியே இருக்கிற யாராவது பேசுறாங்களோன்னு ஒரு டவுட் பாருங்க. இன்னைக்கு கூட சென்னையில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து கஷ்டப்பட்டு ரோட்ல ஒரு 160 கிலோமீட்டர் பயணிச்சு மரியாதைக்குரிய முதலமைச்சர் இன்னைக்கு சேலம் வந்திருக்கிறப்ப அவரை இப்படி இவ்வளோ இந்த மக்களுக்காகவே பாடுபடுறவரு நீங்க இப்படி தாழ்த்தி பேசுறதுங்கிறது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப வேதனை தருதுங்க. ஒரு 6 திட்டம் அவர் கொண்டு வந்த நான் திட்டத்தை மட்டும் சொல்றேன், நீங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கங்க. புதிய திறந்தவெளி மார்க்கெட் திட்டம் 1, புதிய தாராள செயல் திட்டம் 2, புதிய தாராள கூட்டு திட்டம் 3, புதிய குடும்ப நல திட்டம் 4, புதிய இல்லம் தேடி உயிர்நீர் திட்டம் 5, செல்ல மகன் செல்வ வாரிசு திட்டம் 6. இந்த மாதிரி ஒரு அற்புதமான 6 திட்டங்கள் அவரு, அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அற்புதமான பல 100 திட்டங்கள்ல இந்த 6 சோறை மட்டும் நான் சுருக்கமா இது என்னென்ன திட்டங்கள் அதையும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. எங்களுக்கே ஒரே டவுட்டா இருக்கு, என்ன திட்டங்கள் இது அப்படின்னு. நல்லது உங்களுக்கு காதல விழுந்தாத்தானே, நல்லது காதல விழுந்தாத்தானே நீங்க கண்ணாடி போட்டுக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் பட மாட்டேங்குது. புதிய திறந்தவெளி மார்க்கெட் திட்டம் அப்படின்னா இந்தியா உலகம் முழுக்க யார் வேண்டுமானாலும் தமிழகத்துல போதைப் பொருள் விற்கலாம், கடத்தலாம். தகுதி திமுகவில் கட்சி பொறுப்புல இருக்கணும். சிறப்பு சலுகை, நல்ல முறையில் தொழில் செய்தால் டிஜிபியோட டின்னர் சாப்பிடலாம், துணை முதலமைச்சரோட போட்டோ எடுத்துக்கலாம். இதுதான் முதல் திட்டங்க. புதிய தாராள செயல் திட்டம், அந்த திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல் எதிரி, தனிப்பட்ட பகை, முன்விரோதம், யாரை வேணாலும் வெட்டலாம், குத்தலாம், கொல்லலாம். தகுதி, திமுக அமைச்சர்களோடு நட்பாக இருக்க வேண்டும். சிறப்பு சலுகை, தமிழக போலீஸ் உங்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்கும். இதை விட ஒரு சிறந்த திட்டம் இருக்குதா நீங்க சொல்லுங்க. அடுத்தது புதிய கூட்டு தாராள செயல் திட்டம். இதுதான், அதாவது மணிமகுடத்தில் ஒரு மணிமகுடம் அப்படின்னு சொல்ற ஒரு திட்டம். சிறிய பெண்கள், வயதான பெண்கள், யூனிஃபார்மில் இருக்கும் பெண் காவலர் யாரை வேண்டுமானாலும் பாலியல் வன்கொடுமை செய்யலாம். தகுதி, திமுக தலைவருக்கு பிரியாணி, கறி, சோறு அப்பப்ப போடணும், கூட்டத்துக்கெல்லாம் நிதி உதவி பண்ணணும். சிறப்பு சலுகை, எஃப்ஐஆர் போடாமல் முழு பாதுகாப்பு வழங்கப்படும். ஒருவேளை எதிர்கட்சி தலைவர் இம்சை பண்ணி யார் இந்த சார் அப்படின்லாம் கேட்டா உங்க குழுவில் இருக்கும் ஒரே ஒரு சார் மேல மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படும். மத்த யார் இந்த சார்கள் நிச்சயம் நீதிமன்ற பாதுகாப்போடு அவங்க விடுவிக்கப்படுவாங்க. இதுதாங்க, இது முத்தாய்ப்பான திட்டம். அடுத்தது புதிய குடும்ப நல திட்டம். நம்பர் 2 சாருக்கு நண்பராக இருந்து டாஸ்மார்க் வணிகம், திரைப்பட தயாரிப்பு உட்பட பல தொழில்கள் நீங்க நடத்தலாம். தகுதி, வயது 25 முதல் 40 வயதுக்குள் நம்பர் 2 சாருக்கு பணிவிட பண்ற அளவுக்கு உடல் தகுதியோட இருக்கணுங்க. சிறப்பு சலுகை, சோத்துக்கே வழி இல்லாட்டியும் 300 கோடியில பங்களா கட்டலாம், 25 கோடியில வாட்ச் கட்டலாம், ஏர்போர்ட் டியூட்டி ஃப்ரீ ஷாப்ல 80 லட்சத்துக்கு சீம சாராயம் வாங்கலாம். அதே அடுத்தது 5வது திட்டத்தை மட்டும் சொல்லிடுங்க. புதிய இல்லம் தேடி உயிர்நீர் திட்டம். இதுவும் அவருடைய ஆட்சியில் 100 ஆண்டுகளுக்கு பேசக்கூடிய, அதான் 4 ஆண்டு சாதனை 400 ஆண்டுகள் பேசணும்னு சொல்றாரு. அந்த மாதிரி புதிய இல்லம் தேடி உயிர்நீர் திட்டம். நீங்க சாராயம் காய்ச்சலாம், கள்ளச்சாராயம் காய்ச்சலாம், அதை பாக்கெட் போட்டு விற்கலாம், பாட்டில்ல விற்கலாம், சைக்கிள் டியூப்ல கட்டிட்டு விற்கலாம், எப்படி வேணாலும் விற்கலாம், மலைமலையா விற்கலாம், ஊரா விற்கலாம். தகுதி, திமுக ஊபியா இருக்கணும். சிறப்பு சலுகை, எத்தனை பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாலும் பயம் இல்லாம தொழிலை தொடர்ந்து அமோகமா தமிழ்நாட்டில் நடத்தலாம். இறுதியான அற்புதமான, அதாவது 1 2 தம்பிங்கிற மாதிரி எனக்கு வார்த்தைகளே இல்ல, செல்ல மகன் செல்வ வாரிசு திட்டம். தகுதி, இது மட்டும் கொஞ்சம் லிமிட்டட் தகுதிங்க. நம்பர் 1 குடும்ப ஆண் வாரிசுகள் மட்டும்தான் இதுக்கு தகுதியானவங்க. மாவட்ட குறுநில மன்னர்களுடைய வாரிசுகளும் இதுல பங்கு பெறலாம். சிறப்பு சலுகை, குறுகிய காலத்துல ஒரு ஈசல் பிறந்து
சாயந்தரத்துக்குள்ள இறந்து போயிடுமே 24 மணி நேரங்கிற மாதிரி கட்சி பதவி, எம்எல்ஏ, ஆட்சி பதவி இதெல்லாம் 3 வருஷத்துல கிடைக்கும். தமிழகத்தையே கூறு போட்டு விக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற மரியாதைக்குரிய எங்களுடைய திராவிட மாடல் வருது பாருங்க, சாரி திராவிட மாடல் நாயகரை வந்து நீங்க எதிர்கட்சி பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுற ஒரு டிவியா இருந்தாலும் இப்படிப்பட்ட வரல. அவர் சொல்றாரு காமராஜர் கொண்டு வந்தாரா, அதுக்கப்புறம் பார்த்தா வந்து புரட்சி தலைவி கொண்டு வந்தாங்க அப்படின்லாம். எப்பேற்பட்ட திட்டங்கள், வரலாறு இவரை மட்டும் எழுதுமா, அவர்கள் எல்லாம் அன்றைய வரலாறு. மணிகண்டன் சார், எனக்கு ஒரே ஒரு டவுட், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறீங்களா? முதலமைச்சருக்கு எதுவும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது ஏதாவது சைட்ல பண்றீங்களா சார்? எனக்கே அந்த டவுட் வருது உண்மையாலுமே. அவர் கலைஞர் டிவில வேலை செய்யறாருங்க, அவர் தான் எழுதி கொடுக்குறாரு, நான் இல்லைங்க. இல்ல ஒண்ணு சொல்லிடுறேங்க, படிச்சா 1000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். இது பெரிய திட்டமா? பட்டாசு ஆலையில வெடிச்சு செத்தீங்கன்னா 2 லட்சம் கிடைக்கும், அதே குடிச்சு செத்தீங்கன்னா 10 லட்சம் கிடைக்கும். இந்த மாதிரி அற்புதமான ஒரு ஆட்சியை கொடுக்கிறவர் மேல இப்படி எல்லாம் நீங்க சேற்றை வாரி இருக்கிறீர்களே, உங்களை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்க மனோஜ். மணிகண்டன் சார், நாங்க மாடல் ஸ்டேட்டா உருவாக்குவோம் தமிழகத்தை, இந்தியாவிலேயே எல்லாரும் பார்க்கக்கூடிய, எப்படி வந்து இன்னொரு மாநிலத்தை வந்து அந்த ஸ்டேட்னுடைய மாடல், இந்த ஸ்டேட்னுடைய மாடல், அந்த கண்ட்ரி மாடல் சொல்றாங்க, அந்த மாதிரி தமிழகத்தை நாங்க உருவாக்குவோம்னு உறுதி எடுத்திருக்கிற ஒரு முதலமைச்சரை இப்படி நீங்க பேசலாமா? சொல்லுங்க பாப்போம். ஏங்க, கடந்த 4 ஆண்டுகளா ஒப்பில்லா ஆட்சி, இந்த உலகத்திலேயே ராஜராஜ சோழன் கொடுக்காத ஆட்சி, காமராஜர் கொடுக்காத ஆட்சி, புரட்சி தலைவர் கொடுக்காத ஒரு நல்லாட்சியை கொடுத்துட்டு இருக்கிற நான் பாராட்டுறேன். நீங்க என்ன வந்து இவ்வளவு நேரம் நீங்க பாராட்டுனீங்களா? ஏன் சார், பச்சை குழந்தைக்கு கூட சரி சார், நீங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்கன்னு. சாத்தான்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரிங்க பீகார், 2வது பீகார்னு தமிழகத்துக்கு பேர் வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சி. தினமும் பாத்தீங்க அப்படின்னா விலைப்பட்டியல் போடுற மாதிரி கொலைப்பட்டியல் ஒரு காலை பத்திரிகையில வந்துட்டு இருக்குது. தூங்கி எந்திரிச்சா நாம உயிரோட இருப்போமா, ரோட்ல பத்திரமா நடமாடுவோமா, கிருஷ்ண மாதிரி நாமளே கத்தி எடுத்து நம்ம கழுத்தை வெட்டிக்கிட்டு சாவோமா, அந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு ஒரு கனவு உலகில் வாழ்ந்து கொண்டு மக்கள் எல்லாம் ஏக சந்தோஷத்தில் இருக்கிறார்கள், ஆக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் என்ன லோகத்துல வாழ்றார். அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறத வச்சுட்டு ஒட்டுமொத்தமா தமிழக அரசு இப்படித்தான், ஒட்டுமொத்தமா ஸ்டாலினுடைய ஆட்சி இப்படிதான் அப்படின்னு சொல்றதுதான் உண்மையாலுமே காழ்ப்புணர்ச்சி மாதிரி இல்ல மக்களுக்கு தெரியும். அண்ணா நகர்ல 8 வயசு குழந்தை மேல வந்து பாலியல் குற்றச்சாட்டு வந்து அவனை காப்பாத்துறதுக்கு அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து அவங்க ட்ரெஸ் இல்லாம நிக்க வச்சு பண்ண கொடுமை. அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்கு அது ஒரு பொள்ளாச்சி சம்பவம். இந்த ஆட்சி எப்படி கடந்த ஆட்சியில இவங்க தேவையில்லாம அதிமுகவில் இது பண்ணாங்களோ அதை விட 100 மடங்கு ஒரு அயோக்கியத்தனம். பல பெண்கள் பாதிக்கப்பட்ட அந்த வழக்கை வந்து இழுத்து மூடி ஒரே ஒரு சேரை மட்டும் கொண்டு போய் பலிகடை ஆக்கி மிச்ச சாரெல்லாம் பிரியாணி சாப்பிட்டுட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு காலையில வந்து ஜாக்கிங் போயிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க. வெளியே நடக்கிறதுக்கு மக்கள் அச்சப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு விலைவாசி ஏற்றம், கடந்த ஆட்சியுடைய நலத்திட்டங்கள் நிறுத்தம், உலகமே போற்றக்கூடிய அம்மா கிளினிக் மூடல், அம்மா உணவகம் மூடல், ஓஏபியை நிறுத்தி வச்சுட்டு இவ்வளவு கொடுமையும் பண்ணிட்டு என்னோட மேல் பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து 250 ரூபாயா மாத்தி இந்த கீழ் ஜோப்ல வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு ஆட்சியா? துக்ளக் ஆட்சி. துக்ளக் ஆட்சின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அத சொன்னா கூட அந்த துக்ளக்க கேவலப்படுத்துற மாதிரி இருக்கும். அதை விட இந்த உலகத்திலேயே வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய துயரமான துன்பியலான கேடுகட்ட ஆட்சி இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி. அப்ப துன்பியல் மாடல் அப்படின்னு சொல்ல வரீங்க? அது விட எனக்கு குரலாத்த வார்த்தை கேளுங்க, ஏன்னா அவரு தமிழ். இதுக்கு மேலேயும் ரொம்ப வேணாம் சார், போடாது இல்ல, இதுக்கு மேலேயும் ரொம்ப வேணாம். நான் திரும்ப உங்ககிட்ட வர இருங்க. மக்களும் சொல்றாங்க நீ போயிடு, இதுக்கு மேல வேண்டாம், பாசாமி எடப்பாடி பழனிசாமி எங்களை காக்க வந்த எல்லை சாமி வா அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது. இன்னொரு 10 மாதங்கள் தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். திரும்ப வர மணிகண்டன் சார், ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்தை வச்சிருங்க. வேங்கேவியல் தேசிய அவலம் எஃப்ஐஆர் போட்டு 1000 நாள் ஆச்சு. பரந்தூர் மக்களை சிறைபிடிச்சு 800 நாள். விவசாயி மீது குண்டு சட்டம், தொழிலாளர் நள்ளிரவில் கைது, கோவை குண்டுவெடிப்பு, யூனிஃபார்ம் பெண் போலீஸுக்கு வந்து பாலியல் தொல்லை, இந்த மாதிரி நடக்கிற இந்த ஆட்சி வந்து இருண்ட காலம், தமிழகத்தின் இருண்ட கால ஆட்சியின் தலைவர் ஸ்டாலின் சொல்லாங்க. இவங்களுக்கு சாதகமான ஒரு பிரபல வார இதழ் ஒரு இது போட்டிருந்தாங்க. அறிஞர் அண்ணா பின்னாடி ஒரு பொண்ணு போய் ஒளிஞ்சிக்கிற மாதிரி ஒரு காட்டுக்கு போட்டு ஊப்பி வரானா
பயமா இருக்குதுன்னா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுதான் இந்த ஆட்சியினுடைய ஒரே சாட்சிங்க. மது வீட்டுக்கு கேடு, ஸ்டாலின் ஆட்சி நாட்டுக்கு கேடு, திமுக மனித குலத்துக்கே கேடு. என்ன சார் இப்படியெல்லாம் ரொம்ப பொதுப்படையா, அதுவும் இவ்வளவு பேர் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில அன்பார்லிமெண்டரியா நீங்க வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க சார். இது என்னங்க ஏங்க ஜெனியூனா நீங்க திரும்ப சொல்றேன், ஆதங்கத்தை வைங்க, நான் வேணாம்னு சொல்லல. கொள்ளை அடிக்கிறது, மக்கள் ஊழல் படத்துல வந்து ஒரு நல்ல இந்த சொகுசா வாழ்றது மனித குலத்துக்கு இல்ல உலகத்துக்கே கேடுன்னு சொல்றாங்க. என்னுடைய கருத்துங்க இது. போதும் சார், ஓகே, அது உங்களுடைய கருத்து. நன்றி. உங்களுடைய கருத்தாகவே நான் பதிவு பண்றேன்.